ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஸ்ரீராம நவமி அண்ட் இன்றைக்கான லன்ச், சாமிக்கான நெய்வேத்தியம் அண்ட் எங்கே போகணுன்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு சாம்பார் தான். அதில் மாங்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அண்ட் தக்காளி புளி ரசம் அண்ட் ரைஸ். பொரியல் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ் மீல்ஸ் தான். பிகாஸ் லஞ்சு சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் பருப்பு எப்பயுமே சட்டியில் தான் கடைவேன். ஸோ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியில் முருங்கைக்காவும் மாங்காவும் நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு கொஞ்சம் புளி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பொரியலுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நிறைய எண்ணெயும் ஊற்ற தேவையில்ல, பிகாஸ் பீக்கங்காயிலேருந்தே நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியிலே அது நல்லா வெந்துக்கும். நீங்கள் ஒரு இப்போது எங்கள் வீட்டில் 2 பேர், பாப்பாவோட 3 பேர் அப்படின்னா நாங்கள் ஒரு வேளைக்கு 1/2 கிலோ பீர்க்கங்காய் செய்வேன். ஏன்னா அது நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தான் நிற்கும். ஸோ 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பொரியல் பண்ணிவிட்டு சைட் பை சைட் சாம்பாரும் வச்சுட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீராம நவமி, பெருமாளுக்கு தான் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். பெருமாளுக்கு பூஜை வர்ற நாளே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக தேன் குழல் செஞ்சுட்டு உளுந்து வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ தேன் குழல் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து உளுத்தம்பருப்பை ஊற வச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைக்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பருப்பு நின்றுடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு குழல்லேருந்து வராது. ஸோ நல்லா தண்ணி விடாமல் நைஸாக கெட்டிமாக அரைச்சிட்ட அப்புறம் முறுக்கு அச்சில் போட்டு ஒவ்வொரு நடையாக நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே சக்கரைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சக்கரைப்பாகு, இல்லைன்னா வெள்ளைப்பாகு கூட போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை அப்படின்றனால நான் சக்கரைப்பாகு மட்டும் காய்ச்சி அதில் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த தேன்குழல். இந்த கோவில்பட்டி பக்கம் போனீங்கன்னா கூட இந்த ஸ்வீட் இருக்கும். அண்ட் கைண்ட் ஆஃப் ஜிலேபி மாதிரியும் இருக்கும். ஆனால் அதில் புளிப்பு இருக்கும் ஜிலேபியில், இதில் புளிப்பு இருக்காது. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் அட்வைசபிள் கிடையாது. ஸோ செஞ்ச நெய்வேத்தியம் எல்லாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு ஸ்லோகம் படிச்சுட்டு இன்றைக்கி பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமைச்சி வச்சதெல்லாம் சாப்பிட்றப்போ அன்றைக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெரைட்டியாக இருந்தாலும் கூட நல்லா ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நாள் எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் ஸ்ரீராம நவமியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ராமருக்கு கல்யாணம் பண்ணுவாங்கங்க, அதுதான். அண்டு உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க, செட் ஆகலை அப்படின்னா இந்த ராம திருக்கல்யாணத்தை நடக்கிற இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு பையனோட ஜாதகம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த திருக்கல்யாணத்துக்குள்ளார அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து பரவலாக இங்கே நம்பப்படுது. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ராமருக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து உங்களோட பையனோ பொண்ணு ஜாதகத்தையோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். அண்டு எங்கள் ஊரில் ராமர் திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபுல் மீல்ஸ் அப்படியே கல்யாண சாப்பாடு மாதிரி போடுவாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்போல்லாம் நிறைய வாட்டி அட்டன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் அடுத்து வெளில போகிற பிளான் தான். ஸோ அதுக்கு முன்னாடி லன்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி என்னோடய பிளேட் ஃபுல்லாகவே சாப்பாடுங்க. ஸோ வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க போது எல்லாமே ஸ்வீட்டு, காரம், சாம்பார், பொரியல் எல்லாமே இருக்குது. அப்பளம் மட்டும் இல்லை. நாங்கள் பெருசாக அப்பளம் விரும்பி சாப்பிட்ற ஆளுங்க கிடையாது. நாங்கள் கஞ்சி வடகம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அப்பளம் பெருசாக விரும்ப மாட்டோம். ரசம் எல்லாமே இருந்தது. இந்த லஞ்சை இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம்ங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மாம்பழம் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த வீக் வாங்கிட்டு வந்தோம். மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இல்லை, ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது.
என்னோடய ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய பிளேட்டை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னென்னா சைந்தவியை தான் மிஸ் பண்ணோம். ஏன்னா வீட்டில் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்தோம் அப்படின்னா குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, இது டேஸ்ட்டாக இருக்குமா, அது டேஸ்ட்டாக இருக்குமான்னு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி குழந்தை இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட. அதனால் ஸ்பெஷல் டே அப்படின்னா ஸ்ரீராமன் நவமின்றது கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக எங்களோட நாள் போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அம்பத்தூரில் வந்து புதூரில் மல்லிகா மஹால் அப்படின்ற கல்யாண மண்டபத்தில் கிலோ புக் ஃபேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக் ஃபேருக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போன உடனே ரீஜனல் லாங்குவேஜோட புக்ஸ் இருந்தது. எல்லா ஆத்தரோட புக்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தாங்க. தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து புறநானூறு, அதுக்கப்புறம் அகநானூறு அந்த மாதிரியான புக்ஸு, அண்டு ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரியான புக்ஸு, ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் ஒரு ரைட்டர் இருப்பார் அசோகமித்ரன் நான் நினைக்கிறேன், அவரோட புக்ஸு, அந்த மாதிரி சுஜாதாவோட நாவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதுக்கப்புறம் சீர்திருத்தம், அதனை பற்றின புக்ஸு அண்ட் சினிமா புக்ஸு. சினிமான்னா ஜஸ்ட்டு இந்த நார்மல் நியூஸ் கிடையாதுங்க. அதில் டெக்னிக்கலி யார் யார் எப்படி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியான புக்ஸு, ஜெயகாந்தன் புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரன் அவரோட புக்ஸும் இருந்தது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணின புக்ஸு. அண்ட் இதை தாண்டி என்ன இருந்தது அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன்ஸ் ஆஃப் ஃபியூ புக்ஸ் இருந்தது. நிறைய புக்ஸோட ஸ்பெஷல் எடிஷன். அது வந்து பார்த்திங்கன்னா பர் புக் வந்து 300 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்குகிற மாதிரி. 1 கிலோ பார்த்திங்கன்னா 450 ரூபா. இதே நீங்கள் 3 கிலோவாக வாங்கினீங்க அப்படின்னா 449. 10 kgs வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 349 அந்த மாதிரி ஆகுது. சரி, 3 kg வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா. 1 கிலோவாக வாங்குறப்ப 450. அண்டு 10 கிலோவாக வாங்குறப்போ கிலோ 350 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஷன்ஸ், நாவல்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த குக்கிங் ரிலேட்டட் புக்ஸும் இருந்தது. எல்லா குசைனோட புக்ஸும் இருந்ததுங்க. மல்டி குசைன் இருந்தது. அதனோட ரெசிபீஸ் எல்லாம் இன் டீட்டெயில்டாக இருந்தது. மெஷர்மெண்ட்ஸோட, இன்க்ரீடியன்ஸோட, அந்த அந்த என்ன ரெசிபியோ அந்த ரெசிபியோட ஃபோட்டோவோடு இருந்தது. அண்ட் தேர் ஆஃப்டர் கிட்ஸ் செக்ஷன் வந்தால் கிட்ஸுக்கு வந்து வெக்கேபுலரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான புக்ஸு அண்ட் அவங்க ரீடிங் ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான புக்ஸு. தேர் ஆஃப்டர் கலரிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரம் day 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, A for ஆப்பிள், அந்த மாதிரியான சின்ன சின்ன புக்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. குழந்தைங்க செக்ஷனில் நான் வந்து பாப்பாக்காக ஒரு புக் வாங்கியிருந்தேன். அந்த புக் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அது லிமிட்டட் எடிஷன் தான் இருந்தது. நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே அது ஒரு காப்பி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஏன் நம்ம புக்கு வாங்கணும்? நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மூளைன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் மிகப்பெரிய அசெட்ஸு. அந்த அசெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட பிரெயின் கொடுக்குது. ஆனால் அந்த பிரெயின் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக தான் நம்ம அப்டிக்கல்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பிரெயின் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி எது கரெக்டு தப்பு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோம். அந்த படிப்பறிவு வந்து நம்ம டெய்லி ஸ்கூல் புக்ஸோ காலேஜ் புக்ஸோ நம்ம ப்ரொஃபஷனை ஓரியன்ட் புக்ஸ் மட்டும் படித்தா போதாது. அதை தாண்டி நம்ம லைஃப் நம்மளோட வாழ்வியலுக்கு தேவையான நிறைய புக்ஸ் இருக்குது. அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கட்டும். அந்த புக்கை நம்ம படிக்கிறப்போ அதிலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதில் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம இன்புட்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கன்செப்ஷன், ஃபெட்ரலைசேஷன், ஒரு பேரண்டிங், கிட்ஸை எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே இங்கே நிறைய புக்ஸ் இருந்தது.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க முடியாத இருக்கிறவங்க ஒரு புக்கை படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த எக்ஸ்போ போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. நான் நிறைய படிக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். பட் அங்கே போன அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதில் நான் போனோடனே எனக்கு இந்த புக் வேணும், அந்த புக் வேணும் அப்படின்னு என்னால் செலக்ட் பண்ண முடியல. அண்ட் நான் அங்கே ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் ஒரு புக்கை செலக்ட் பண்ணால் அந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது எனக்கு இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா, தேராஃப்டர் அந்த கண்டென்ட் எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்து படித்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் படிக்கிற ஹேபிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா முன்ன இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான மிகப்பெரிய குட் கம்பேனியன் அப்படின்னா அது புக்ஸ் தான். ஆனால் இப்போது நமக்கு செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, அதை தாண்டி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கிற ஹேபிட்டை மறக்கிறோம். அண்டு நிறைய நல்ல விஷயங்கள் அந்த படிப்பு மூலமாக வருது, அதையும் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. படிக்கிற ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது வந்து குழந்தைங்களோட லைஃப்க்கு ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். ஸோ படிக்கிற ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போ எங்கே நடக்குதுன்னா, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், புதூரில், அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், புதூரில் இருக்க மல்லிகா மஹால். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா April 8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். பை பை.